இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ரோமுவால்டிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? உடல் நலம், மனநலம், குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன். அன்னையிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, ஒரு வாக்கியம் கூறுகிறது, மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன் என்பதாய். நாம் வெறுமனே வாழ்வது வாழ்க்கை அல்ல. சவால்களை எதிர்கொண்டு தோல்விகளை தாண்டி மீண்டும் ஜெபத்தோடு எழுந்து முயற்சி செய்வதில்தான் மனிதனின், கிறிஸ்துவ மனிதனின் உண்மையான மதிப்பு, வெற்றி இருக்கிறது. பலர் சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு முன்பே அதை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் முயற்சி செய்பவர்கள், போராளிகள் தடைகளை படிக்கற்களாக மாற்றி முன்னேறுகிறார்கள். இயேசு நமக்கு கொடுத்த திறமைகளை, வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் உழைக்கும் போது இயேசு நம் முயற்சிகளை நிச்சயம் ஆசிர்வதிப்பார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போம், நாம் தளராமல் இருந்தால் தக்க காலத்தில் அறுப்போம் என்பதாய். ஆகவே நண்பர்களே, ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தினரே, இன்று சோர்ந்து போகாதீர்கள். ஒரு சிறிய முயற்சியாவது செய்யுங்கள். ஏனெனில் வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதில்லை. தொடர்ச்சியான ஜெபத்தில் முயற்சியின் பலனாகத்தான் இயேசுவிடமிருந்து நமக்கு வெற்றிகள் ஆசிர்வாதமாக வருகின்றன. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? அதிகார ஆசையால் அத்தலியா அரச குடும்பத்தையே அழிக்க முயன்றாள். ஆனால் கடவுளின் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. சிறுவனான யோவாஸ் பாதுகாக்கப்பட்டு சரியான நேரத்தில் அரசனாக நிறுவப்பட்டான். அத்தலியாவின் ஆசை நிறைவேறவில்லை. தீமை சில காலம் வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் இறுதியில் இயேசுவின் நீதி வெற்றி பெற்றே தீரும். குழப்பமும் பயமும் நிறைந்திருந்த நாட்டில் கடவுளின் உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்ட போது அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பின. ஒரு குடும்பத்தில் சொத்து அல்லது அதிகாரம் தொடர்பாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோமே. உறவினர்கள், உடன் பிறந்தோருடன் நாம் பேசுவதில்லை என்றால் சிலர் பொய்யையும் சூழ்ச்சியையும் பயன்படுத்தி தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். ஒரு காலத்திற்கு பின்பு அவர்கள் வெற்றி பெற்றது போல தோன்றிய உணர்வு நிச்சயம் மாறும். உண்மை வெகு நாட்கள் மறைந்து இருக்காது. நேர்மையாக இருந்தவர்கள் காத்திருந்து நம்பிக்கையை இழக்காமல் ஜெபத்தில் இருந்தால் சரியான நேரத்தில் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். பின்னர் குடும்பத்தில் மீண்டும் அமைதியும் நீதியும் ஒற்றுமையும், உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்தும் கைகளில் வந்து சேரும். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அநீதி வெல்வது போல தோன்றும் தருணங்கள் வரும். ஆனால் இயேசுவின் நேரத்தில் நீதி உங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்டப்படும். நண்பர்களே, சூழ்நிலைகள் எதிராக இன்று இருந்தாலும் இயேசுவின் திட்டம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? உலகச் செல்வம் நிலையற்றது என்றும் விண்ணக செல்வமே நிலையானது என்றும் சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு. பணம், பொருள், நகை, வீடு, வாகனம் போன்றவை ஒரு நாள் மறைந்து போகும். பூச்சும் கரையானும் அரித்துவிடும். ஆனால் உங்களிடம் இருக்கும் அன்பு, இரக்கம், ஜெபம்,
ஜெபமாலை, நீங்கள் செய்த நற்செயல்கள், நீங்கள் இல்லாதவர்களுக்கு செய்த உதவி போன்றவை இயேசுவின் முன் என்றும் உங்களுக்காக பேசும், நிலைத்திருக்கும். மேலும் நம் கண் எதை நோக்குகிறதோ நம் மனமும் அதையே பின்பற்றுமாம். நல்லவற்றை நோக்கும் மனம் ஒளியில் வாழும், உலக ஆசைகளில் மூழ்கும் மனம் இருளில் தள்ளப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் கடுமையாக உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, அன்பிற்காக நேரம் ஒதுக்காமல் ஜெப வாழ்க்கையையும் அன்பையும் புறக்கணிக்கிறார்கள் என்றால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பணம் இருந்தாலும் மன நிம்மதியும் உறவின் மகிழ்ச்சியும் இல்லாமல் போகிறது. அப்போதுதான் அவர்கள் உணர்கிறார்கள், வாழ்க்கையின் உண்மையான செல்வம் பணம் அல்ல, அன்பு, ஒற்றுமை, ஜெபம், பிள்ளைகளை நல்லபடியாக இயேசு விரும்பியபடி வளர்ப்பது என்பதை. நாம் பூமியில் சேர்க்கும் செல்வம் மறைந்து போகுமாம். ஆனால் நாம் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும் ஜெபம், செய்யும் நல்ல காரியங்கள், தனியாக செய்யும் ஜெபம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாக இணைந்து எடுக்கும் உபவாசம் விண்ணகத்தில் உங்களுக்காக செல்வத்தை சேர்த்து வைக்குமாம். அந்த செல்வத்தை யாராலும் அழிக்க முடியாது. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? இன்றைய நாளில் உங்கள் மனதில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் ஜெபித்து இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். நிச்சயம் அவர் நமக்கு துணை செய்வார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆம் ஆண்டவரே இயேசுவே, நாங்கள்தான் உமது சீயோன். எங்களை உமது உறைவிடமாக்க விரும்புபவர் நீர். நீர் வந்து உறைவிடமாக இருக்கும் அளவுக்கு எங்கள் வீடும், எங்கள் இல்லமும், எங்கள் மனமும், எங்கள் எண்ணமும் தூய்மையாக இருக்க அருள்தாரும். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார், அவர் தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார். ஆண்டவரே, ஒரு நாளும் நீர் எங்களுக்கு தந்த வாக்குறுதியில் இருந்து பின்வாங்கவே மாட்டீர். நீர் எங்களுக்கு தந்த வாக்குகளை நாங்கள் எழுதி எழுதி வைத்து அதற்காக நம்பிக்கையோடு ஜெபித்து எங்கள் வாழ்க்கையில் அதை உம் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள அருள்தாரும் இயேசுவே. உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுவது போல எங்கள் சந்ததியை ஆசிர்வதியும், அவர்களை உயர்த்தி வையும். நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, இளைஞர்களாக, நல்ல வேலையுடன், நல்ல துணையுடன், நல்லதொரு கிறிஸ்துவ மக்களாக செழிப்புடன் வாழ அருள்தாரும் இயேசுவே. உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உம் அரியணையில் வீற்றிருப்பார் என்று சொல்லியிருக்கிறீரே இயேசுவே. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கற்றுத்தரவும், விவிலியம் வாசிக்க கற்றுத்தரவும், அதன் மூலம் அவர்கள் தலைமேல் உமது ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளவும், உமது பாதுகாப்பை சொந்தமாக்கிக் கொள்ளவும் அருள்தாரும் இயேசுவே, கற்றுத்தாரும் இயேசுவே. ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இயேசுவே, எங்கள் வீடு என்றென்றும் நீர் இளைப்பாறும் இடமாக இருக்க வேண்டும். நீர் வாரும், எங்கள் வீட்டிற்குள் வாரும், எங்கள் மத்தியிலே தங்கும், எங்களை ஆசிர்வதியும். எங்களுக்கு உண்டான யாவற்றும் நீர் எங்களுக்கு ஈவாக தந்தது. எங்களை பாதுகாத்தருளும். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்புழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்தது போல என் வழிமரபிலிருந்தும் என் பிள்ளைகளில் இருந்தும் நீர் வல்லவர்களை எழச் செய்யுமாறு ஜெபிக்கின்றேன். அவர்களை திருப்பொழிவு செய்யுமாறு ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே இயேசுவே, அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன், அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும் என்று வாக்கு தந்திருக்கிறீரே. எங்கள் மணிமுடி ஒளி வீச அருள் செய்யும் இயேசுவே. உமது இரக்கத்தால் எங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்ல, நல்ல உடல் நலத்துடன் நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே.
எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் பிறருக்கும் செய்ய எங்களுக்கு அருள் செய்யும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.